அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த vlogல பார்த்தீங்கன்னா கெஸ்ட்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டின்னர்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே க்ரோசரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வாங்கிட்டு வருவோம், 10 மணிக்கு 11 மணிக்கு. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து டைமே இருக்காது. வந்த டயர்டில் அப்படியே எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் வந்து பிஃபோராகவே வாங்கிட்டு வந்ததுனால சரி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைப்போமே அப்படின்னு தோணுச்சு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா கீரை வகையை வந்து நான் 3 வகையாக வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன். அதுக்கடுத்து என்னோட டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லி சரி வாரத்துக்கு 2 தடவை வந்து கீரை சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த வீக் பார்த்தீங்கன்னா 3 தடவை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக கீரை வாங்கியிருக்கேன். அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸும் வாங்கியிருக்கேன். போன மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவை இல்லைன்னா 3 தடவை கூட வெரைட்டி ரைஸ் இருக்கும். பட் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 1 டேக்கே வந்து ஒரு 2 வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. குழம்புல 1, அப்புறம் சைடிஷ்க்கு 1, அந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஃபைபர்ஸ் வந்து சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி வந்து சேர்த்துட்ருக்கேன். பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளோட டயட்டெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துலலாம் என்ன சாப்பிட்டு வளர்ந்தாங்கன்னே தெரியல, அவங்களாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. பட் இப்போ நம்ம பார்த்து சாப்பிட்டாலுமே அந்த சத்துலாம் உடம்புல ஏறுதா ஏறலையானே தெரியல. பட் என்னதான் ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணாலும் என்னால் ஒரு 2 விஷயத்தை வந்து சேஞ்சே பண்ண முடிய மாட்டேங்குது. 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது, ஒரு 10 மணிக்கெலாம் படுக்கிறது, அது 2 மட்டும் என்னால் ஃபாலோவே பண்ண முடியல. லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக படுக்கிறது, இதை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனே தெரியல. நானும் எவ்வளோ நினைக்கிறேன் தான், பட் என்னால் அது மட்டும் பண்ணவே முடியல. இன்ஷால்லா எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து துவா செய்யுங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்லாம் வராங்க. எப்படியும் ஒரு 7-8 போல் தான் வருவாங்க. ஸோ ஸ்நாக்ஸே வந்து டின்னர் மாதிரி கொடுத்துடலாம். எப்போவுமே வந்து பரோட்டா, சிக்கன் கறி அந்த மாதிரி தானே செய்கிறோம், இல்லைனா மக்ரோனி, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லிட்டு மசாலா பூரிக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் மஞ்சள் பட்டாணியும் அப்புறம் ஒரு 4-5 உருளைக்கிழங்கும் வந்து வேக போடுறேன். இது வந்து வெறும் மசாலா பூரிக்காக மட்டும் இல்லை, நான் கூடவே வந்து பானிபூரியும் செய்யலான் இருக்கேன். ஸோ அதில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காகவும் தான் வந்து சேர்த்து வேக வைக்கிறேன். துபாயில் ஈஸியாக பச்சை பட்டாணி கிடைக்குது, ஆனால் இந்த மஞ்சள் பட்டாணி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்கள் ஆதில்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். சரி சைட் பை சைடு மசாலா பூரிக்கு உள்ள அந்த சால்னா வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3/4 கப் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் வந்து அரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்திருக்கேன், அப்புறம் 4-5 காஞ்ச மிளகா சேர்த்திருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பவுடரை நம்ம எந்த பேனில் சால்னா செய்ய போகிறோமோ அதில் கொட்டிட்டு நல்லா தாராளமாக வந்து ஒரு 5-6 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு இன்னுமே வந்து திக்காகவும், ஸோ அப்பயுமே இன்னும் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி வரும். இந்த மெத்தடில் சால்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் யூஸ்வலாக வேறு மாதிரி செய்வேன், பட் இந்த மெத்தடில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பட் ரிசல்ட் வந்து சூப்பராக வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி இந்த மாதிரி செய்யலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு வந்து இந்த இம்லி சட்னி சொல்லுவாங்களே, இனிப்பு புளிப்புமா இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ மேக் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இதாகிடும். கொட்டை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் அதை மட்டும் எடுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வெல்லத்தை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து கொஞ்சம் வெல்லம் கம்மியாக இருக்குதோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நான் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பேரிச்சப்பழமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 பீஸ் அளவுக்கு வந்து பேரிச்சப்பழம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். அதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் அப்புறமா கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது நல்லா வந்து பாயில் ஆனோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்க வெல்லமும் நல்லா வந்து கரையணும். அதுக்கடுத்து இதை வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் வச்ச மஞ்சள் பட்டாணியும் அப்புறம் உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இது லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை மசிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆறினோடனே தோல் உரிச்சிட்டு அதையும் வந்து மசிச்சு வச்சுக்கலாம்.
பானிபூரி பார்த்தீங்கன்னா செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. அதோட இந்த கெஸ்ட்டுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. சரி இவங்களுக்கு ஒன் டைம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. நிஜமாலாம் எனக்கு பானிபூரி வந்து சூப்பராக வந்துச்சு. வந்த கெஸ்ட்டுமே வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் பக்கத்தில் வந்து நெய்பர் வீட்டுக்கும் கொடுத்துருந்தேன். அவங்களுமே அதே தான் வந்து சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சால்னா அடுப்பில் வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் வந்து கொதி வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்த மஞ்சள் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா மசிச்சு வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் வந்து சால்னா திக்காகும். ஸோ ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் அந்த சால்னாக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சால்னா வந்து ரெடி. ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இது என்ன டேஸ்ட் அப்படின்னே வந்து புரியல. ஒரு மாதிரி எனக்கு வந்து ஐயோ போச்சா நல்லா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு வந்து இந்த பச்சை கலர் தண்ணி வந்து செய்வாங்களா, கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாலாம் போட்டு. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லியும் ஒரு கட்டு புதினாவும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அளவு பார்த்தீங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வந்து புதினாவும் அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 துண்டு வந்து போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து 3 தான் போட்டிருக்கேன். காரம் நல்லா வேணுங்கிறவங்க ஒரு 5 கூட வந்து சேர்த்துக்கலாம். லெமன் வந்து நல்லா ஒரு லெமன் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஜீரகத்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக வந்து இந்த சாட் மசாலா பவுடர் இருந்தால் அதுவுமே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சால்ட்டு போட மறந்துட்டேன். ஸோ சால்ட்டையும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கொத்தமல்லி புதினா தண்ணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த இனிப்பு புளிப்பு சட்னி வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. இதோட என்னால் வந்து அரைக்க முடியாது. அதனால் வந்து வடிகட்டிட்டு அந்த மீதி உள்ள இதை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வடிகட்டிட்டேன். புளியில் நான் வெறும் சீடை மட்டும்தான் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். மற்றபடி வேறு எந்த கிளீனிங்கும் பண்ணல. ஏன்னா நம்ம ஃபைனாக வந்து அரைச்சிக்க தான் போகிறோம். ஸோ வந்து இப்போ அரைச்சி இந்த தண்ணியோடய சேர்த்தாச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பானிபூரிக்கு 2 தண்ணியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீதி என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணோம். அதுக்காக தான் வந்து இப்போ ஆனியன்லாம் வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதுக்கெலாம் வந்து ஒரு கரெக்டான அளவுன்னெலாம் கிடையாது. நம்ம குத்துமதிப்பாக லைட்டாக போட்டுக்க வேண்டியதான் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் சாட் மசாலா இது சேர்த்தா தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், பானிபூரிக்குள்ளே வைக்கிறதுக்குள்ள ஸ்டஃபிங்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மசாலா பூரிக்கு மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் தூவிடுவோம்ல, ஸோ அதுக்காக வெங்காயம் கொத்தமல்லி கேரட்டு அது எல்லாமே வந்து கிரேட் பண்ணி வச்சாச்சு. அப்பா ஓரளவுக்கு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் என்ன தான் சூடாக இருந்தாலும் வளர்றதை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ வீடு இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலாக பூரி வந்து சுட்டெடுக்கிற வேலை தான். அதுவுமே அவங்க வரத்துக்குள்ளே பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன் சிப்ஸ் இது வந்து மஸ்ட்டு மசாலா பூரிக்கு மேலே போட்டே ஆகணும். ஸோ கார்ன் சிப்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு தடவையும் நான் செய்யும் போதெல்லாம் இந்த கார்ன் சிப்ஸ் தான் தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா ஆதிலில் போயிட்டு கேட்டாங்க. அங்கே எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருச்சு. பொரி கார்ன் சிப்ஸு பூரி அந்த மஞ்சள் பட்டாணி எல்லாமே வந்து ஆதிலில் தான் வாங்கியிருந்தோம். வாங்க வாங்க வாங்க. இப்பதான்
அவங்க வந்தாங்க. நீ பாக்கல? எதுவுமே பார்க்கல. வெறும் வீடு மட்டும் பாத்தியோ? ஸோ வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னே சொல்ல, என் ஹஸ்பண்டோட 2 கசின் ஃபேமிலிஸ் அவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபி மாதிரி போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கோல்டு காஃபி தான் ரெடி பண்ணேன். ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 7:30 கிட்டே வந்துட்டாங்க. பட் இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க வரத்துக்கே 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவங்கலாம் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கே உட்காந்தோம். எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் அண்ட் த்ரோ பவுல் மாதிரி வாங்கிக்கிட்டோம். எல்லாத்தையும் லேயர் பை லேயர் போகணும். பூரி போடணும், அடுத்து பொரி போடணும், கார்ன் சிப்ஸ் போடணும், அப்புறம் அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்லாம் போட்டு சால்னா ஊற்றி ஸோ 1 by 1 எல்லாத்துக்கும் கொடுத்து தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் அவங்களாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சுச்சு. பானிபூரிக்கு அந்த 2 தண்ணியுமே யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் ஊற்றி கொடுத்து அந்த மாதிரி சர்வ் பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. கெஸ்ட் எல்லாம் கிளம்புறதுக்கு 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிட் நைட் சேல் போகலான்னு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. அதனாலே 12 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கடுத்து எல்லாரும் கிளம்பி உம்முல் குயின் போயிருந்தோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள லூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. யூஸ்வலாகவே இந்த லூலுல நெஸ்டோலெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 dirham 60 dirham அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக இருக்காது. ஸோ 50% ஆஃபர் போட்டிருக்கப்ப நமக்கு எல்லாமே 25 dirham 30 dirhamலே கிடைக்கும். அதுக்கடுத்து ட்ரெஸ்லலாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நானும் ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பட் காட்டனில் கோஆட் தான் நான் மெயினாக பார்த்தேன். அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா இப்போ அதெல்லாம் வேறு ஏதாச்சும் வாங்கினாலும் நம்ம இந்த சம்மரில் போட முடியல. அதனால் எனக்கு காட்டனில் தான் எனக்கு கோஆட் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதுவுமே நான் வாங்கலை. அதுக்கடுத்து கிட்ஸுக்கெலாம் டிஷர்ட்லாம் நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 3 டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 30 dirham. ஸோ பர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 dirhams கிட்ட ஓகேவாக தான் இருந்துச்சு. டிசைன்ஸ்லாமும் நல்லா இருந்துச்சு. அதனால ஐலினுக்கும் குசேலுக்கும் ஒரு 3 டிஷர்ட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மற்றவங்களாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க ஃபேமிலி ஏர் ஃப்ரையர்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆகவே 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பார்க்குக்கு போகலாம் வரீங்களா, வாக்கிங் பண்ணியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் வாக்கிங் பண்ணியே கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு பார்க்குக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 minutes வாக் தான். பட் இருந்தாலும் 2 மாதம் ஆக போகுது இது வரைக்கும் போவே இல்லை. ஏன்னா இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா மஹரிப் டைமில் போனால் அவ்வளோ கொசு இருக்கும். யூஏஇயில் இவ்வளோ கொசுவான்னு நான் இந்த பார்க் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்தே பயந்துட்டு நான் இந்த பார்க் வரதே இல்லை. பட் இன்னைக்கு அவங்க கேட்டதுனால ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளாஸ்கில் டீலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் பார்த்துட்டு ஆஹா நமக்கு இது தோணவே இல்லையே, எனக்கு அப்போ தான் தோணுச்சு. நான் பாட்டுக்கும் வாட்டர் பாட்டிலாம் ஃபில் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க அது மட்டும் இல்லாமல் பருப்பு வடையும் கொஞ்சம் போட்டு எடுத்து வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு டீயோட பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு. நல்லா உட்காரத்துக்கும் சூப்பரான பிளேஸ்லாம் அங்கே இருக்குது பார்க்கில். ஸோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. அப்படியே பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்டே இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் காற்றடிச்சதுனால கொஞ்சம் உட்கார முடிஞ்சிச்சு. ஆனால் கரெக்டாக மஹரிப் டைம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கொசுலாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்லா பெரிய பார்க் அல் சஃபியா பார்க்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. வாக்கிங்லாம் செம்மையாக பண்ணலாம். பட் எங்கள் வீட்டிலேருந்து நடந்து வரதே 10 minutes, அப்புறம் போகிறது வேற ஒரு 10 minutes. இதுவே ஒரு வாக்கிங் ஆனதுனால நாங்கள் அங்கே வாக்கிங்லாம் பண்ணல. அழகாக உட்காந்து கதை பேசிட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு போகிறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரபீஸ் வீடாக, அதனால நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். இதுக்கே வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எங்கே இப்போ தான் மஹரிப்பே 7:15 7:20 தான். ஸோ மஹரிப் தொழுது முடிச்சாலே ஆரம்பரம் உட்காந்தாலே மணி 8 ஆயிடுது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.